மறுக்கிறார்கள் அல்லவா? உண்மைதான். மறைக்கிறார்கள் அல்லவா? எப்பொழுது நம் இருவரையும் பெற்றெடுத்த தாய் உண்மையாகவே மறைக்கிறார்கள் என்றால் இவன் முனை தாயே அல்ல. இவள் ஒரு விவசாயி, இவள் ஒரு தேவடியா, நன்மை கட்டவள், நீரோடு இருக்கிற மகனே. சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனே, அந்த சுமைய தாங்கி தாங்கி சோகமானே, தாயாக நானும் மாறி பாலாது பாடவா ஆராரிராரிரோ. சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனே, அந்த சுமைய தாங்கி தாங்கி சோகமானே, தாயாக நானும் மாறி தாலாட்டு பாடவா ஆராரிராரிரோ. சொந்தம் இருக்கு தனியாகி போனாயே, பிரிவாலே நானும் வாட வழி காட்டி போனார். விலகாத சொந்தம் இருக்கு தனியாகி போனாரே, பிரிவாலே நானும் வாட வழி காட்டி போனாரே. விலகத்தா நடக்குறே விலகிடா போட்டியே, விலகத்தா நினைக்குறே விலங்கிடா போட்டியே, கலங்கிட்டா தவிக்குறே கேள்விடா கேட்டியே. சொந்தம் என்னோடு வந்தாரென்ன சோகம் என் வீட்டை பூண்டா என்ன, உன்னோட ஆசையே நிறைவேற்றி காட்டுறேன். எதிர்பார்த்த எல்லா கதையும் கனவாக கூடாது, உன்னை தேடி போகும் போது வழிமாற கூடாது. எதிர்பார்த்த எல்லா கதையும் கனவாக கூடாது, உன்னை தேடி போகும் போது வழிமாற கூடாது. குழலிலோ மழையிலோ பொழியிரு தாங்குமா, இருட்டிலே தவிக்குறே பிரிவுதான் தோணுமா, ஒண்ணு என்னால நேரம் இல்ல கண்ணா ஒன்னால தூக்கம் இல்ல, காற்றோடு பாடுறேன் ஏன் பாட்டு கேக்குதா, காற்றோடு பாடுறேன் ஏன் பாட்டு கேக்குதா ஆராரிராரிரோ ஆராரிராரிரோ. இந்த தாய் உயிரோடு இருக்கிறது உண்மைதான். இவள் ஒரு தேவடியால் நமக்கு தாய் அல்ல, இவள் ஒரு விவசாயி. யாருக்காருக்கோ உண்மையான ஒரு தகப்பன் இருக்க வேண்டும். தகப்பன்
தந்தை இல்லை என்றால் இவள் யார் யாருக்கு பெற்றாள் என்ற உண்மையே தெரியவில்லை இவளுக்கு. டேய் வீரபாலா, என்ன காரியத்தையே துணிந்து விட்டாய்? தகுவா நீதியா? இது முறைதானா? இது நாரதரே, ஆ? ஏன் என் தாயை சித்திரவதை செய்து இப்ப கொள்ள துணிகிறோம் தெரியுமா? எதற்காக? 36 மாத காலம் என் தாயின் வயிற்றிலே குடியிருந்தவன். எப்படி இருந்தாய்? வீரத்தோடு விளையாடி இருந்தாய். உண்மை. ஆமா, அப்படி இருக்கச்சே தாயை கொல்லலாமா? பார்க்கவர்கள் என்ன சொல்லுவாங்க? பெற்ற தாயை கொல்ல துணிந்து விட்டான் கொடியவன், இவன் அரக்கன், அரை புத்திக்காரன் என்றெல்லாம் ஏசுவார்கள். பாவி என்று சொல்வார்கள். மன்னராட்சி தூற்றுவார்கள் உன்னை. ஏன் தெரியுமா? எதற்காக? எதற்காக தெரியுமா? எதற்காக? அப்படியெல்லாம் என்னை சீரும் சிறப்புமாக வளர்த்தேன் தாயை நான் கொல்ல துணிந்து விட்டேனே. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? பாடசாலையிலே எங்கள் ஏற்பட்ட அவமானம். பாடசாலையில உனக்கு அவமானமா? பாடசாலையிலே அத்தனை அசுர பிள்ளைகள் மத்தியிலே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நாங்கள் இருவரும் தலை குனிந்து நின்றோம். வெற்றி தலை குனிந்து நடக்க கூடாது நடந்தது. என்ன நடந்தது தெரியுமா? என்ன? நாங்கள் இருவரும் வாழ்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் நேரத்திலே சுற்றுலாச்சார அருகாமல் இருந்து எங்களை ரசித்துக் கொண்டிருந்தார். அருமையாக வாழ்பயிற்சியிலே நீங்கள் வாழ்க்கை போடுகிறீர்கள், உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும், வீராதி வீரர்கள் நீங்கள் பாராட்டிக் கொண்டிருந்தார். அந்த நேரம் தம்பியின் கட்டாரி தவறி சுற்றுலாச்சார தலையில் வந்து இவருதான் வழி பொறுக்க முடியவில்லை. வழி பொறுக்க முடியாததால் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? என்ன வார்த்தை? நான் எப்படி சொல்ல முடியவில்லை. நாரதரே, தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடை. ஐயா, தீயினார் சுட்ட புண் ஆறுமானால் சொன்ன வார்த்தை என் இதயத்தை சுட்டை எரித்துக் கொண்டே இருக்கிறது. நாரதா, அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வழி பொறுக்க முடியாமல் சொன்ன வார்த்தை தந்தை பேர் தெரியாத தருதலைகளை, முண்டச்சிக்கு பிறந்த முண்டகளை. அப்ப எங்க அப்பா யாரு தான்? முண்டச்சி. எங்க அப்பா இறந்தாருல, அந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க. அப்பா யாரால இறந்தாரு, நீ ஏன் விதவியாரு, யார் எங்க அப்பா கேட்டா சொல்ல மாட்டாங்க. தாயை கொண்டால் சேயை கொண்ட பாவம் உங்களை சேர்த்து. ஆனால் தாயை கொல்லக்கூடாது. ஏதோ கொண்டுட்டுல இல்லை. தாய் அது நடக்குமா? நடக்காது.